இல்லை, அதான் நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி மட்டும் சொல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான ஓட்டு வரும், ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்குது, ஓட்டு வரும். ஆனால் அந்த ஓட்டே சீட்டாக மாறுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அது ரெண்டாவது, அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார்கள் என்பதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து இப்போதைக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு பெரிய மூவி ஸ்டார் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர்களுக்கு அப்புறமேல் தேர்தல்னு வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி சொல்ல தெரியல. ஆனால் என்னுடைய கணிப்பு வாக்கு வரும், குறிப்பாக நகர்ப்புறத்தில் வாக்கு வரும். ஆனால் அது சீட்டாக மாறாது. கிராமப்புறத்தில் வாக்கு நகர்ப்புறத்தில் வரதோட கொஞ்சம் கம்மியாகும். போராட்டமும் சில கோரிக்கைகளாக பண்ணும்போது அவங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும். போராட்டம் பண்ணுறவங்க மேலே எல்லாமே வழக்கு பதிவு பண்ணி அவர்களை வந்து இன்னும் அதை வந்து எக்ஸாஸ்பரேட் பண்ணாமல் ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களோட கோரிக்கைகளை சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற நியாயத்தை அவர்கள் சொல்லி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுபவர்கள் அமைதியாக போராடினார்கள் என்றால் அவர்கள் மீது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைக்கும் அளவுக்கு ஏதாவது நடந்து கொண்டால் மட்டுமே தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்கு வந்து துறை அமைச்சர் தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்லை. பல பேருக்கு நிரந்தர பணிகள் கொடுக்க முடிந்தால் கொடுத்து தான் வாங்க வேண்டும். ரொம்ப தவறான சம்பவம். இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு, இது ஒரு காரணம். இதை வந்து பல இடத்துல பார்க்குறோம். அது வந்து இளைஞர்கள் வந்து கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு. ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது வந்து முதல் சம்பவம் கிடையாது. இது வந்து வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள், இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது. பல இடத்துல குறிப்பாக ரயிலில் பஸ்ஸில் எல்லாமே மற்றவங்க எல்லாம் தொந்தரவுப்படுத்துகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன். வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதே வேளையில் கவுன்சிலிங் ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும். அதனால் இதை வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது.